கத்துன உன் பொண்டாட்டியையும் பிள்ளைங்களையும் இதே மாதிரி சாகடிச்சிருவேன். இப்படி பேயடைஞ்ச மாதிரி நிக்காதீங்க. நான் சும்மா சொன்னேன், அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். எப்படி சார் ஆச்சு? அண்ணா, பதட்டப்படாம நான் சொல்றத கேளுங்க. கவிதா எனக்கு காஃபி கொடுக்க வந்தாங்க. இவங்க புருஷன் சாவு மேட்டர்ல எம்டிக்கு எதிராக கேஸ் போடணும்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ வேணான்னு வாதாடினேன். முடியவே முடியாதுன்னு அவங்க தார்மாரா குதிச்சுட்டாங்க. நான் அவங்கள புடிச்சு இப்படி தள்ளுனேன். திடீர்னு டேபிள்ல இடிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபிக்ஸ் இருந்திருக்கும் போல. அப்படியே துடிச்சு துடிச்சு இறந்து போயிட்டாங்கண்ணே. இப்ப என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இதுல நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் ஒரு அப்பாயின்மெண்ட் வேலையா வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அவரு டிக்கெட் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்டாரு. இன்னும் 2 மணி நேரத்துல ஃப்ளைட்டு. நான் வர்றதுக்கு லேட் ஆயிடும். அது வரைக்கும் பாடியை என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வர்றதுக்குள்ள பாடி ஸ்மெல் வந்துடும். அதனால நீங்க டிஸ்போஸ் பண்ணிருங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே சார். ஏதாவது பண்ணி ஆகணும்னா அதுக்கு தான் 3 லட்சம் ரூபாய் தரேன். சரி சார், நான் அந்த பொறுப்பு ஏத்துக்கிறேன். ஆனா பேமெண்ட் டபுள் ஆகுமே, பரவாயில்லையா? ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு 3 லட்சம் ரூபாய் நல்ல அமௌண்ட்டுங்க. கரெக்ட் தான். ஆனா நான் டிஸ்போஸ் பண்ண போறது 2 பாடியாச்சே. என்ன புரியலையா? அந்த இன்னொரு பாடி நீதான் நீதான் நீதான். ஹலோ வீரபத்ரம் ஐயா, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் அபிஷேக்கோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? சார், அவருக்கு நீங்க ஏதோ ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பியிருந்ததாகவும் 2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டை பிடிக்கணும்னு கம்பெனி கார் கூட வேண்டான்னு சொல்லி கால் டாக்ஸியை பிடிச்சிட்டு போயிட்டாருங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க ஐயா. துடிடா சுடி, துடிக்கிறியா? எத்தனை பேரை கொண்டிருப்ப? நல்லா துடி. வாங்க. என்னடா ஆத்திரம் தீர உன்னை கத்தியால குத்துனா கடைசி குத்துக்கு ஏன் கேப் வச்சிருக்கேன்னு தெரியுமாடா? சில உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். டேய், அதுல ஒண்ணு நாய் ஊளையிடுற சத்தம். அந்த சத்தத்தை ஒரு தடவை கேட்டு பாடுறா. கிட்டப்பா அண்ணே. இவன் பேர் கிட்டப்பா, மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆனா மெயின் தொழில் ஆளுங்களை காலி பண்றது. அம்மா, உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன் தெரியுமா? உன் புருஷன் சாக காரணமானவனே என் கையாலே அவனை கொண்டு சாகடிக்கணும் சொல்லி அழுதியே, அதுக்காகத்தான். இதோ இவன் தான். இந்த கத்தி ஒரு குத்துல உயிர் போயிடும். கடைசி குத்து உன்னுடையதா இருக்கட்டேமேண்டா உன்னை வர சொன்னேன். வேண்டாங்க, இந்த பாவத்தை நான் செஞ்சா இவங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ வேறம்மா, இவனுங்கெல்லாம் அரக்கணுங்கம்மா. இவன் நிறத்துக்கு, இவன் வயசுக்கு, இவனோட சம்பளத்துக்கு எந்த பரதேசியானாலும் பொண்ணை கொடுப்பான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கிறத விட்டுட்டு அகில் சார் மாதிரி
ஒரு தங்கமான குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணிட்டாம்மா. கடைசியில பாரு, இவனை நம்பி புருஷனுக்கு துரோகம் பண்ண இந்த பொண்ணையும் கொன்னுட்டாம்மா. இவனுக்கெல்லாம் தயவு தாட்சண்யே பார்க்க கூடாது. வா வா வந்து குத்துமா. ஒண்ணும் பயப்படாதம்மா. இந்த பணத்தையும் அந்த பொண்ணு பணத்தையும் யாருக்கும் தெரியாம நாளைக்கு நம்ம கோட்டர் குப்பை வண்டியை கொண்டுட்டு போய் யாரும் கண்காணாத இடத்துல எரிக்க வேண்டியது எம் பொறுப்புமா. வாமா வா வந்து குத்து. ஐயோ வேண்டாங்க, இவரை மன்னிச்சு விட்டுறலாம். பாத்தீங்களா சார், இதான் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களோட மனசு. புட்டையும் பூவையும் அழிச்சவன் யாருன்னு தெரியாத வரைக்கும் உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் மிரட்டிட்டு இருந்த பொண்ணு உன்னை நேர்ல பார்த்த உடனே மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுது. பத்தியா, ஒருத்தனை சாகடிக்கும் போது அவனுக்கு இப்படி ஒரு அப்பாவி மனைவியும் குழந்தையும் இருக்குன்னு நினைச்சு பார்த்துப்பியா நீ? சார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? என் பொண்டாட்டி உன்ன மாதிரிதான் பக்கத்து வீட்டுக்காரன் குடும்பத்தை கெடுத்தா, போட்டு தள்ளிட்டேன். 22 வருஷம் 22 வருஷம் ஆச்சு. பொண்டாட்டி இருக்கு பிள்ளைங்க இருக்குன்னு ஒரு முழுக்க நம்ப வச்சேன். ஊர்ல கேட்டா ஃபேமிலி இங்க இருக்குன்னு சொல்லுவேன், இங்க கேட்டா ஃபேமிலி ஊர்ல இருக்குன்னு சொல்லுவேன். எப்படி? சரி விடு, உன்கிட்ட போய் நியாயத்தெல்லாம் பேசி நேரத்தை வீணாக்குறேன் பாரு. கிட்டப்பா அண்ணே, இந்த லெட்டரை கொண்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு வா. சரிண்ணே. அதுல ஃப்ரம் அட்ரஸ்ல மிஸ்டர் அபிஷேக்னு ஐயா பேர் எழுது. டேய், எம்டியும் நீயும் சேர்ந்து செஞ்சத நீ வாக்கு மூலமா பேப்பர்ல எழுதி நீ கமிஷனர் ஆபீஸுக்கு போஸ்ட் பண்ணிட்டு நீ காணாம போயிட்ட. என்ன புரியுதா சார்? போயிட்டான் போல இருக்கு. போயிட்டான் போயிட்டான். வீரபத்ரம் ஐயா, அகிலாவோட மனைவி கவிதா வந்திருக்காளா பாரு. ஐயா இல்லைங்க ஐயா, அவங்க நேத்தே புறப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா வீட்டுக்கா? ஆமாங்க ஐயா. என்னையா அது? அந்த நாள் அபிஷேக்கையும் காணோம், அந்த பொண்ணு கவிதாவையும் காணோம். அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கசமசா இருக்குமோ? ஐயா அப்படிலாம் இருக்காதுங்க ஐயா, அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க ஐயா. சரி சரி, யாராவது ஆபீஸ்ல லைன்ல வந்தா என்கிட்ட பேச சொல்லு. சரிங்க ஐயா. சரிம்மா, நீ கிளம்பு. உனக்கு அநியாயம் பண்ணவனுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இங்க பாருமா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா வெளி உலகத்துக்கு எப்பவுமே தெரியாத மாதிரி நான் பாத்துக்கிறேன்மா. நீயும் என்ன காட்டி கொடுக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். காட்டி கொடுக்க மாட்டேன்ப்பா. என்னம்மா சொன்னேன்? அப்பா நான் சொன்னேன். ஆமாப்பா, இனிமே நான் உங்க பொண்ணுப்பா. கிட்டப்பா. அண்ணே, ஒரு கெட்டது பண்ணா ஒரு நல்லது நடக்குன்னு சொன்னது சரியா தானே இருக்கு. நீங்க சந்தோஷமா இருங்கண்ணே. அப்ப இவனை நான் பாத்துக்கிறேனே. Ankara Göktürk'e geri kalın.
children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.